வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று அண்ணாமலை பேசியிருக்கக்கூடிய பேச்சுதான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளும் திமுக கட்சியை வரிந்து கட்டிக்கொண்டு எதிர்த்து வந்தவர் தான் அண்ணாமலை. திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் கொடுத்தது வரை அவர் திமுகவுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கு ஏராளம். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திமுக மீது குற்றம் சுமத்திதான் பாரதிய ஜனதா கட்சியை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் வளர்த்து வந்தார். தற்பொழுது அவர் பதவியில இல்லாவிட்டாலும் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில கோவையில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று பேசியிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, விஜய் அநேகமாக 2வது இடத்தை பிடிக்கலாம் என்றும் அவர் பேசியிருக்கிறாரு. அதிமுக கூட்டணியில இருக்கும் சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான அண்ணாமலை கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்து தான் தற்பொழுது டெல்லி மேலிடம் வரை பேசுபொருளாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை பேசும்போது, பாரதிய ஜனதா கட்சியில் தற்போது நடக்கும் செயல்கள் எனக்கு திருப்தியாக இல்லை. தொடர்ந்து குழப்பங்கள் நிலவி வருகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் இலக்காகும். அதற்காகத்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதே நடைமுறை சாத்தியம் என்பதால அதற்கு ஏற்ப திட்டம் வகுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அப்படி போட்டியிட்டால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் வலிமை பாஜகவிற்கு இல்லை. அதனாலதான் கூட்டணி அமைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியால தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டது. அதிமுகவிற்கும் எனக்கும் உரசல் இருந்தது எனினும் நான் செய்தது எல்லாம் பாஜகவின் வளர்ச்சிக்காக மட்டும்தான். மற்றவர்களை அவமதிக்கும் நோக்கத்தில் நான் பேசவில்லை. எனது கட்சிக்காக மட்டுமே நான் பேசினேன். அதிமுகவினர் என்னை விமர்சனம் செய்த போது நானும் பதிலுக்கு விமர்சனம் செய்தேன். ஊழல் பற்றி பேசினால் என்னவெல்லாம் நடைபெற்றது என்றும் பேசிதான் ஆக வேண்டும். அப்போது கூட நான் முதல்வர் ஜெயலலிதா பெயரை குறிப்பிடவில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு பிரதான போட்டியாளராகவே எனக்கு தெரிகிறார். இளைய தலைமுறை வாக்காளர்களை அவர் வசப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டுல 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் மட்டும் 2,28,00,000 பேர் இருக்கிறார்கள். பொதுவாக தமிழகத்தில் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களுக்கு 8 முதல் 12% வாக்குகள் வரை கிடைக்கும். விஜயை பொறுத்தவரையில் பெரும்பாலான இளைய தலைமுறையினர் வாக்குகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில திமுக, அதிமுக ஆகிய இரு கூட்டணி கட்சிகளுக்கு வெளியே 20 முதல் 22% வாக்குகள் உள்ளன. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்த்தால் திமுக மிக வலிமையாக இருக்கிறது. திடமான கூட்டணியாக திமுக கூட்டணி பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து 40%த்திற்கும் மேல் திமுகவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஒருவேளை தற்போது வேண்டுமானால் உருவாகலாம் என்று பேசியிருக்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய தலைவர்கள்ல ஒருவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் சூழ்நிலையில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என அண்ணாமலை பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து திமுக தரப்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேசும் பொழுது திமுகவை கடுமையாக வசைபாடியவர் அண்ணாமலை. அதே அண்ணாமலை இப்பொழுது மக்கள் மன்றத்தில் திமுக வலுவாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். இதுவே திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதற்கிடையே அண்ணாமலையோட இந்த பேச்சு குறித்த ஆடியோ தகவல் டெல்லி பாஜக மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை தமிழக அரசியலையும் பாரதிய ஜனதா கட்சியையும் குழப்பி வருகிறார். அவர் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வலிமை அதிகமாக இருக்கிறது என்று பேசிய பேச்சு சரியானதல்ல என்கின்ற ரீதியில புகார் மனுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. கோவையில் நடந்த நிகழ்ச்சி குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரும் டெல்லி மேலிடத்தில் பேசியிருக்கிறார். இது மட்டுமல்லாது வருகின்ற 11ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்கிறார்.
அப்பொழுது அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்துல நெல்லை வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கூறிய நிலையில தற்பொழுது அண்ணாமலை நயினா நாகேந்திரன் இடையே மோதல் இன்னும் வலுத்த நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.